வெல்கம் டு வனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மைசூர் மகாராஜா கோட்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு மைசூர் மகாராஜா கோட்டையை பற்றி பேசுகிறாங்களேன்னு தானே பார்க்குறீங்க. இது தாங்க மைசூர் மகாராஜா சிலை முன்னாடியே இருக்குங்க. அதாவது நடு ரோட்டில் இருக்குது, ரவுண்டானா மாதிரி இருக்குது. இந்த இடத்துல சிலைக்கும் கோட்டைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. நாங்கள் டூர் போயிருந்தோம், ஒரு 2 நாள் பிளான் பண்ணி டூர் போயிருந்தோம். மைசூர் மகாராஜா கோட்டை, கூர்க் இதெல்லாம் சுற்றி பார்த்தோங்க. இதை பற்றி தான் இனி வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். மைசூர் மகாராஜா கோட்டையோட என்ட்ரன்ஸ் இது தாங்க, மிகப்பெரிய நுழைவு வாயில்னு சொல்கிறாங்களே அது தாங்க இது. ஒரு வழியாக கார் பார்க்கிங் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோங்க. மகாராஜா கோட்டைக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த சைடு என்ட்ரன்ஸ் விட்ருக்காங்க, அந்த பெரிய என்ட்ரன்ஸ் வழியாக விடல. பார்க்கிங்காக 2வது என்ட்ரன்ஸ் வழியாக விட்டுருக்காங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இல்லாமல் சைடில் இருக்கிற இன்னொரு என்ட்ரன்ஸ்க்காக, அது பார்க்கிங்காக அந்த வழியாக விட்டுருக்காங்க. நாங்கள் வந்தது இந்த சைடு தான் வந்தோம். இப்போது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோட்டைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கோம். வாங்க உள்ளே கோட்டைக்குள்ளே எப்படி இருக்குது, என்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளுங்கிறதுனால ரஷ்ஷு நிறையா இருந்ததுங்க, கூட்டம் நிறைய இருந்தது. அது ஒரு ஜாலியாக தான் இருந்தது. எல்லோரும் கூடயும் சேர்ந்து எல்லாரும் அந்த சொல்கிறத காதில் கேட்குற மாதிரி இருந்தது. அந்த கோட்டைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வரைபடங்கள் இருக்குது, யாரெல்லாம் ட்ராயிங் பண்ணாங்க, அதெல்லாம் சொல்கிறத கேட்குற அந்த ஞானமும் இருந்தது. அந்த அளவுக்கு அதை ஒரு ப்ளஸ்ஸாக தான் நாங்கள் நினச்சோம். நிறைய இடம் கவர் பண்ணணும், அதாவது இன்றைக்கி ஒரு நாள்லேயே மைசூரில் மேக்ஸிமம் சுற்றுலாத்தலத்தை பார்த்து முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சீக்கிரமாக எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்ற ஆர்வத்தோடு உள்ளே நுழைஞ்சாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சுங்க. இதுதான் என்ட்ரன்ஸ், அதாவது கோட்டையோட நுழைவு வாயிலே இது தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மன்னர் அணிவகுத்து நிற்கிற மாதிரியான ஃபோட்டோலாம் மாட்டியிருக்காங்கங்க. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா 3D எஃபெக்டில் வரைஞ்ச ஃபோட்டோங்க. அது கையில் வரைஞ்சிருக்காங்க அந்த காலத்துலேயே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சந்திரமுகி அறைன்னு சொல்லக்கூடிய வேட்டையான் அறைங்க. இதுதான் வேட்டையான் அறை. மேல் மாடியில் வேட்டையான் அறை இருக்குது. அந்த அறைக்குள்ளே யாரும் நுழையக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருக்காங்க. இது கோட்டையோட நடுவு பகுதிங்க, அதாவது சென்டர் ஏரியா, நடுவு பகுதி. இதில் எவ்வளோ பெரிய தூண் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு தூணும் எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கையால் வரைஞ்ச ஓவியம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த எல்லாமே குடும்ப படங்கள் எல்லாமே கையால் வரைஞ்ச ஓவியம் வரைஞ்சி, அதாவது ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்து தான் ஃப்ரேம் பண்ணி மாட்டுவோம், ஆனால் டிராயிங் வரைஞ்சதை ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். குடும்பம், அதாவது இது எல்லாமே ராஜா குடும்பம். இங்கே இருக்கிற கலைஞர்களை வச்சு இந்த மாதிரியான ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியத்தை வரைஞ்சவர்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபேமஸ் த கிரேட் ஆர்டிஸ்ட் ரவிவர்மா தாங்க இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறாரு. இங்கே உள்ள மேக்சிமம் ஓவியம் வரைஞ்சது பார்த்தீங்கன்னா ரவிவர்மா தான் வரைஞ்சிருக்கிறாரு. எவ்வளோ தத்ரூபமான படங்கள் பாருங்கள். ஒவ்வொன்றும் நம்மளை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ எடுக்கிற ஸ்டில் மாதிரியே அப்போ கையால் வரைஞ்சிருக்கிறாருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜாக்களுக்கு வந்த கிஃப்ட்டுங்க. இதெல்லாமே அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் சந்திக்கும் போது கொடுத்த கிஃப்ட். அதை ஒரு பெட்டகமாக பாதுகாத்துட்டு வராங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ராஜாவோட பொழுதுபோக்கு இடங்க. இங்கே தான் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குமா. ராஜா இங்கேருந்து தான் பார்வையிடுவாராம். இது பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே லிஃப்ட் உள்ள ஒரு அரண்மனையை நம்ம பார்க்க முடியுமா. பழமையிலும் புதுமைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க இது. பழமை ஆனால் புதுமை. இப்போ உள்ள வசதி எல்லாமே அந்த காலத்திலேயே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்க முடியும். இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா வெள்ளியால் ஆன பொருட்களுங்க. இது எல்லாமே சேர், கண்ணாடி, அப்புறம் அந்த இன்னொரு கண்ணாடி பார்த்திங்கன்னா அது யானை தந்தத்தினால ஆன கண்ணாடி. இந்த மாதிரியெல்லாம் நம்ம இங்கே தான் பார்க்க முடியுங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு தான் எல்லாருக்குமே, பார்க்குற எல்லாருக்குமே. இந்த மைசூர் அரண்மனையை கட்ட தொடங்கின வருஷம்னு பார்த்திங்கன்னா 1897 வருஷத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க, அக்டோபர் மாதத்தில். இது முடிக்கிற வருஷம்னா பார்த்திங்கன்னா 1912 வருஷம் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த அரண்மனையை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த அரண்மனையில் மொத்தமாக 340 அறைகள் இருக்காம். இந்த அரண்மனையோட மொத்த உயரம்னு பார்த்திங்கன்னா 175 அடி. அதாவது தரைமட்டத்திலேருந்து கோபுரம் வரைக்கும் 175 அடி உயரம் தாங்க இருக்குது. இங்கே ரூல்ஸே இருக்கான், 1+1 தான் கட்டணும் அப்படின்னு. அது அரண்மனைக்கும் பொருந்தி இருக்கு. 2 அடுக்குக்கு மேலே கட்டக்கூடாது அப்படிங்கிறது இங்கே உள்ள ரூல்ஸாக இருக்குது. இந்த அரண்மனையோட மொத்த சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஹெக்டேர் நிலப்பரப்புங்க. மைசூர் அரண்மனை கலை மற்றும் கலாச்சாரத்துக்கு பெயர் பெற்றதுங்க. நவராத்திரி அப்போ நடக்கக்கூடிய தசரா நிகழ்ச்சிகள் இங்கே ரொம்பவே ஃபேமஸுங்க. இதுதான் சுண்ணாம்பு கலவையால் ஆன மைசூர் மகாராஜாவோட சிலைங்க. நம்மளை நேரில் பார்த்து உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்குது பாருங்கள்.
மங்கலான வண்ணங்களுக்கு பெயர் பெற்றதுன்னா மிகையாகாதுங்க. ஆமாம், இங்கே இருக்கிற ஒவ்வொரு கலரும் அப்படி ஒரு லைட் கலர். அந்த கலரை எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அதை அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிருப்பாங்கன்னு பாருங்கள். இதுதான் மிகப்பெரிய ஓப்பன் ஹாலுங்க. இதுக்கு கதவு எதுவுமே இருக்காது, நேராக அப்படியே உள்ளே வர்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஹால். ஹால்லேயே பாருங்கள் எவ்வளோ ஒரு லைட் கலர் கொடுத்து அந்த தூணுக்கெலாம் எவ்வளோ ஒரு அருமையான ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். மேலே திரை தெரியுது பார்த்தீங்களா? அந்த திரையில் ஒவ்வொரு ராணியாக நின்று இருப்பாங்களாம். ராஜா இங்கேருந்து எல்லா ராணியும் பார்வையிடுவாராம். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மிகப்பெரிய நுழைவு வாயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது பாருங்கள். மிகப்பெரிய மெயின் என்ட்ரன்ஸ் இதுதாங்க. 112 வருஷம் பழமையான கோட்டை அப்படின்னாலும் இன்றைக்கும் அந்த கலர் மங்காத அப்படி ஒரு பிரைட்டாக இருக்குங்க. இதுதாங்க லிஃப்ட். அந்த காலத்தில் உள்ள லிஃப்ட். அந்த காலத்திலேயே லிஃப்ட் வச்சு கட்டியிருக்கிறாரு அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்திருக்க முடியும். ஒரு லிஃப்ட் இல்லைங்க, 2 லிஃப்ட் இருக்குது. தர்பாருக்குன்னு தனியாக ஒரு லிஃப்ட் இருக்குது, நூலகத்துக்கு போகிறதுக்குன்னு தனியாக லிஃப்ட் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா தர்பார் நடக்கிற இடம், அதாவது மக்களை மகாராஜா சந்திக்கிற இடம். அதாவது பொன் பொருள் அள்ளி கொடுக்கறது, பரிசு வழங்குறது, இதெல்லாம் இங்கே தான் நடக்கும். குடும்ப நிகழ்ச்சிகள், அந்த பரிவட்டம் கட்டுறது, இதெல்லாம் இங்கே தான் நடக்கும். இது எல்லாமே வுட் ஒர்க்குங்க. 100 வருஷம் பழமையான ஒரு கட்டிடம் மாதிரியா இருக்குது. இன்றைக்கி தான் கட்டின மாதிரி எவ்வளோ பிரைட்டாக, அதில் இருக்கிற ஒரு பொருள் கூட மங்கலாக இல்லாமல் எவ்வளோ ஒரு பிரைட்டாக, இது எல்லாமே வுட் ஒர்க்குங்க. அவ்வளோ மைண்டட்டான ஒர்க். இங்கே இருக்கிற லைட்ஸு, ஃபேன் எல்லாம் இப்போ வரைக்கும் ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இங்கே இருக்கிற லைட்டு, ஃபேன் எல்லாமே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போ சுவிட்ச் போட்டாலும் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒர்க்குன்னே சொல்லலாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரிப்பேர் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறதா இதில் அதிசயமான விஷயம். ஒவ்வொரு தூண்லேயும் எவ்வளோ அருமையான கலர் கொடுத்து எவ்வளோ அருமையான பொடி ஒர்க்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நமக்கு இதை பார்க்க கொடுத்து வச்சுருக்கு, ஆனால் அந்த காலத்தில் இதை செஞ்சவங்களுக்கே இதை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்குமான்னு எனக்கு தெரியலைங்க. இங்கேருந்து போகவே மனசு இல்லைங்க. ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த கோட்டையை கட்டுறதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா 41,47,913 ரூபா ஆயிருக்குங்க அந்த காலத்திலேயே. அடுத்ததாக நாம் போக போகிற இடம் சாண்ட் மியூசியம், இந்தியா ஃபேமஸ் மணல் சிற்பம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.